இந்த ரோஸ் பாருங்க, இது வந்து 2ண்ட் ரவுண்டு. அதாவது சம்மர் ஸ்டார்ட் ஆகி பூத்து முடிஞ்சிட்டு நான் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ஒரு ஒரு கிளையிலயும் 4, 5 மொட்டு வச்சிருக்கு. 2ண்ட் ரவுண்ட் என்ன ஆகும்னா, பூ வந்து கொஞ்சம் சின்னதாயிடும். அந்த சின்னதாயிடும். அந்த மொட்டு ஃபர்ஸ்ட்டு வர்றது நல்லா பெருசா அழகா வரும். இப்போ குட்டி குட்டியா இருக்கும். பட் ஸ்டில் நெறைய வரும். இத கட் பண்ணி விட்டாலும் இன்னும் செப்டம்பர் வரைக்கும், இல்ல சம்டைம்ஸ் அக்டோபர் வரைக்கும் கூட பூ இருக்கும். கட் பண்ணி விட விட. இதுவும் பாருங்க, அந்த ஒத்த கிளையில நெறைய பூ பூத்திருந்ததுல, இப்போ கட் பண்ணி விட்டு, இப்போ இதுவும் 2ண்ட் ரவுண்டு வருது பூ. ஆனா, அந்த கொஞ்சம் சின்னதாயிடும். இது வந்து ஜெரேனியம். இது இன்டோர்ல இருந்த பிளான்ட்ஸ்ல இது பாருங்க, அந்த ஒரு ரிங் மாரி ஃபார்ம் ஆயிருக்கு. வெளிய வைக்க இந்த மாரி வரும். வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா பெரிய பெரிய இலையாயி ஒரு மாரி லைட் கிரீனா தான் இருக்கும். இப்ப இனிமேல் தான் அந்த பூவெல்லாம் நெறைய பஞ்ச் பஞ்ச்சா வரும். இதுவும் நல்லா வெளிய இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. அந்த எந்தூரியம்லாம் இப்ப பாருங்க, நான் எல்லாம் கட் பண்ணிட்டேன். அந்த சன்பர்ன் ஆனதெல்லாம். இப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா அவங்க எல்லாம் நல்லா அழகாவே இருக்காங்க. இது பாருங்க, அங்கேயும் காமிச்சிருப்பேன்ல நானு. அதோட இன்னொரு வெரைட்டி. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர். இது அதுலேருந்து கட் பண்ணி வச்சது. இது என்கிட்ட இருக்கிறது. மத்தது வந்து அந்த புஷ்ஷியா இருக்கிறது வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஷேர் பண்ணாங்க. அது நல்லா அழகா குட்டியா வெளிய வச்சாலே கொஞ்சம் பிளான்ட் சின்னதாவும், புஷ்ஷியாவும் வரும். உள்ள வச்சா நீண்டுக்கிட்டே போகும். அது என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு தெரியல. இங்க கொஞ்சம் ஷேடாவும் எப்படியும் ஒரு நிழல் வரும்ல. இது டாலியா. என்கிட்ட இருக்கிறதுலேருந்து பிச்சு வச்சது. என்ன கலர்ன்னு தெரில. இனி பூ வந்த பிறகு தான் என்ன கலர்ன்னு தெரியும். இதுவும் ஒரு அழகான பூ. இதுலேருந்து சீடு வந்தா எடுக்கலான்னு அப்படியே விட்டுருக்கேன். காய விட்டுருக்கேன். இங்க பாருங்க, புதினாவ பாருங்க எப்படி. ஒரு தடவ நான் கட் பண்ணி விட்டு, இப்போ திரும்பவும் புசு புசுன்னு வளர்ந்துருக்கு. திரும்பவும் கட்